ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறதா என்ன அப்படின்னா டீமன் ஸ்லேயர் சீசன் 1 எபிசோட் நம்பர் 6. வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் எடுத்து என்ன காமிக்கிறாங்க அப்படின்னா தாஞ்சூர் வந்துட்டு புதுசாக டீமன் ஸ்லேயர் காப்ஸ் வந்து சேர்ந்துருப்பான். அதனால் வந்துட்டு புது யூனிஃபார்ம்லாம் போட்டு பார்த்துட்ருப்பான். அதுக்கப்புறம் வந்துட்டு எப்பயும் போல் வந்துட்டு ரொக்கோடாக்கி வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பான். இந்த ட்ரெஸ் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு குட் குவாலிட்டியில் பண்ணுது, எந்த டீமன்ஸ்னாலேயும் வந்துட்டு இதை கிழிக்க முடியாது, இதுக்காகவே இது ஸ்பெஷலாக வந்து மேட் பண்ணுது அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் கத்தானா பற்றி சொல்ல ஆரம்பிப்பான். கத்தானா வந்துட்டு ஒரு பிளாக் கத்தானா, இது வந்துட்டு ரேராக தான் வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு கிடைக்கும். அதனால் அதை பற்றி இது அவ்வளோக்கும் வந்து தெரியாது. இது வந்துட்டு யூஸர் பொறுத்து தான் வந்து கலர் மாறும் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இதை வந்து யூஸ் பண்ணுறவங்க கிரேட்னஸை தேடி போவாங்க அப்படின்னு சொல்லுவான். எனக்கு கிரேட்னஸ்லாம் ஆக வேணாம், எனக்கு வந்து நெசுக்கோ மறுபடியும் வந்து ஹியூமனாக மாற்றினா போதும் அப்படிலாம் வந்துட்டு தாஞ்சூர் வந்துட்டு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வந்துட்டு ருக்கோடாக்கி அவனுக்காக வந்துட்டு ஒரு உட்டன் பாக்ஸ் வந்து கொடுப்பான். அது வந்து ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கும். நெசுக்கோ வந்துட்டு பகலில் வந்துட்டு கேரி பண்ணிட்டு போகிறக்காக. அதுக்கப்புறம் நெசுக்கோ வந்துட்டு தாஞ்சூரை வந்துட்டு உள்ளே வந்து ஏறி உட்காரு, நம்ம போவோம் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் 2 பேரும் வந்து கிளம்ப ஆரம்பிப்பாங்க. ருக்கோடாக்கிக்கு வந்து பாய் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் வந்து ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பான். ஏன்னா வந்துட்டு அந்த சிட்டியை தேடி போகிறக்கா, ஏன்னா அங்கே பொண்ணுங்க தானே வந்துட்டு காண போயிட்டுருக்காங்க, அதை தேடி போகிறக்கான்ட்டு கடைசியில் கண்டுபிடிச்சிட்டு இருப்பான். அப்போ ஒரு பையன் வந்துட்டு ரொம்ப அடிபட்டு ரொம்ப சோகமாக வந்துட்டுருப்பான். அங்கே இருக்க மக்கள் வந்துட்டு இந்த பையன் கூட தான் வந்து நேற்று பொண்ணு வந்துட்டு காணாமல் போயிடுச்சு அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே வந்துட்டு தாஞ்சூரை வந்துட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு வந்துட்டு கேட்பான். அதுக்கு வந்துட்டு அந்த பையன் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு அந்த பொண்ணு வந்து காண போனா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இவன் உடனே இரு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே உடனே படுத்து மோப்பம் முடிச்சுட்டு அந்த இது இருக்கான்னு பார்த்துட்டு இருப்பான். அப்போ வந்துட்டு அவனுக்கு வந்து கொஞ்சமாக வந்துட்டு அந்த பிளட் ஸ்மெல் வந்துட்டு தெரியும். ஏன்னா இது வந்துட்டு காலையிலனால கொஞ்சமாக தெரியும். அதுக்கப்புறம் வந்துட்டு சிட்டியில் இருக்க எல்லா இடத்துக்கும் வந்துட்டு இவன் மோப்பம் முடிச்சுட்டே இருப்பான். எங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாரும் வினோதமாக வந்துட்டு பார்ப்பாங்க, யாரா அவன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு சாயந்தரமும் ஆயிரும், ரெஸ்ட் எடுக்கலாம் டைம் இல்லை, நம்ம வந்துட்டு தேடி சீக்கிரம் கண்டுபிடிக்கணும், டீமன்ஸ் வந்து நைட்டில் தான் வரும்னு சொல்லுவான். திடீர்னு அவனுக்கு வந்து பிளட் வாசம் வந்து ஆரம்பிக்குது. இப்போ வந்துட்டு ஒரு பேய் கதை மாதிரி சொல்லுவாங்க. ஒரு பொண்ணு வீட்டில் வந்துட்டு அந்த பொண்ணு நடந்து போயிட்டுருக்கும் தூங்குறதுக்காக. அப்போ வந்துட்டு ஒரு பிளாக் ஹோல் வந்து ஓப்பன் ஆகும். அந்த பிளாக் ஹோல் வந்துட்டு அந்த பொண்ணை வந்து பின்தொடர்ந்தே போயிட்டுருக்கும். அவள் வந்துட்டு பெட்டில் தூங்குறதுக்காக போயிடுவாள். அதுக்கப்புறம் வந்து அந்த பெட்டை சுற்றி ஃபுல்லாக வந்துட்டு அந்த பிளாக் ஹோல் வரும். அந்த பிளாக் ஹோல் வந்துட்டு வந்து 2 கை மட்டும் வந்துட்டு அந்த பொண்ணோட வாயை வந்துட்டு பொத்தி அந்த பொண்ணை வந்து காப்பாற்றுங்கிற மாதிரி அவள் கையை தூக்குவான். ஆனால் அந்த பொண்ணை வந்து அந்த ஹோலுக்குள்ளே வந்து இழுத்துட்டு போயிடும். தாஞ்சூர் வந்துட்டு உடனே வந்துட்டு இங்கேருந்து ஓடி போய் வந்துட்டு அந்த வாசனை வந்து தேடி பார்ப்பான். அது வந்துட்டு கீழே தான் வந்துட்டு இருக்கும். அதனால் வந்துட்டு அந்த ஸ்வாடை வச்சு கீழே குத்துனோடனே அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸு மட்டும் அந்த டீமன்ட்டை மாட்டிக்கும். அந்த பொண்ணை வந்துட்டு தாஞ்சூரை வந்துட்டு தூக்கிடுவான். இப்போ வந்துட்டு கீழே இருந்துட்டு அந்த கையை மட்டும் காமிப்பாங்க. அப்புறம் டீமன் வந்துட்டு வரும். அது வந்து ரொம்பவே வந்துட்டு கோவமாக இருக்கும். அந்த பல்லு கண் எல்லாமே, இந்த பொண்ணை நீ பிடிச்சிக்கோ, நான் வந்து உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மறுபடியும் வந்து தேட ஆரம்பிப்பான். அந்த பார்த்தா அவனை சுற்றி 3 டீமன்ஸ் வந்து வந்துடும். ஆனால் ஒரே டீமன் தான், ஆனால் 3 வந்துட்டு எல்லாம் சேர்ந்து வந்துட்டு அவனை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. இவன் வந்துட்டு உடனே ப்ரீத்திங் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுவான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி காமிப்பாங்க. அதை ருக்கோடாக்கி சொல்கிறான், இந்த உலகத்திலே வந்துட்டு ஒரே ஒரு டீமன் தான் இருக்குது, அது வந்துட்டு டீமனை வந்துட்டு மறுபடியும் ஹியூமனாக மாற்றுறது, அது வேற யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு இன்ட்ரொடக்ஷன் காமிக்கிறாங்க. அதான் வில்லனோட இன்ட்ரடக்ஷன். அவன் தான் வந்து கிபுட்சுச்சி முசான் அப்படின்னு சொல்லிட்டு காமிப்பாங்க. அப்புறம் வந்துட்டு பேக் டு ரியாலிட்டி காமிச்சிட்டு அவன் வந்து மறுபடியும் ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கான். ஆனால் வந்துட்டு அவனால் வந்துட்டு மறுபடியும் மறைஞ்சு வந்து அந்த டீமன் போயிடும். அதுக்கப்புறம் இது சொல்லும், எல்லா பொண்ணுங்களையும் நான் தான் வந்து கொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த பொண்ணுங்களோட ஹேர்பின்ஸ்லாம் இது வந்து எடுத்து வச்சுருக்கோம், யாரெல்லாம் கொன்னான்னு. அப்போ வந்து நேற்று இறந்து போன பொண்ணையோட ஹேர்பின்னும் வந்துட்டு அதுக்கிட்ட வந்து இருக்கும். இவன் வந்து ரொம்பவே வந்து கோவப்படுவான், நீ கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்துட்டு நெசுக்கோ வந்துட்டு அவளை காப்பாற்றுறதுக்காக வந்துட்டு அந்த பாக்ஸ்குள்ளேருந்து வெளியே வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு ஃப்ளாஷ்பேக் மாதிரி காமிப்பாங்க. அந்த ருக்கோடாக்கி வந்துட்டு இவ்வளோ நாள் வந்துட்டு நெசுக்கோ வீட்டில் இருந்தால அப்போ வந்துட்டு நெசுக்கோ கிட்ட வந்து சொல்லியிருப்பான், இந்த மாதிரி வந்துட்டு ஹியூமன்ஸ் தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து உண்மையான நண்பர்கள், டீமன்ஸ்லாம் வந்துட்டு ரொம்பவே வந்து நமக்கு எதிரி. அதனால் வந்துட்டு நீ வந்து அவங்கள எங்கே பார்த்தாலும் எந்த ஒரு ஹியூமனை வந்துட்டு அது வந்து டிஸ்டர்ப் பண்ணாலோ டார்ச்சர் பண்ணாலோ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்கள வந்துட்டு ஒரே போடா போடணும்னு சொல்லுவான். அது வந்து இவளுக்கு ஞாபகம் வந்துட்டு அந்த டீமனை காலை வச்சு ஒரே போடா வந்துட்டு போட்டு முடிக்கிறாங்க. இதோட வந்து இந்த கதை முடியுது. அடுத்து என்ன நடக்குதுன்னு நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். Until then, bye.